ஸோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இரட்டை இலை, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு அந்த ஓட்டு போட்ட அந்த மக்கள் இன்னைக்கும் காத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பகுதி பெண்களுடைய வாக்கு வங்கி அப்படியே ஸ்டாலின் கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்லை. அதான் உங்களுடைய தோல்விக்கு பிரதான காரணம். ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அவங்கள வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பலம் சேர்க்குது, அவங்களுடைய பொருளாதார வாழ்வுக்கு துணை பண்ணுது. ஸோ அதனால அவங்கள அப்படி நிற்கிறாங்க. அதை நீங்க மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. எப்படி மீட்பீங்க? முதல்ல இதற்கான வழியை சொல்லுங்க. 1,05,00,000 பேருக்கு உரிமை தொகை கொடுக்குறாரு அப்படின்னா அது உண்மையா பொய்யா? அது போய் சேருதா இல்லையா? போய் சேர்றது உண்மை அப்படின்னோம்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு பேர் இந்த மாதிரி போக்குவரத்துல பயன்படுறாங்க அப்படின்னா அதை நீங்க மாற்ற முடியாது. இவ்வளவு பெண்கள் வந்துட்டு மேல் படிப்புக்காக போகும்போது 1000 ரூபாய் மாசத்துக்கு பெறாங்கன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி காலை உணவு நடக்குது, ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன இருக்குது? எந்த இடத்துல நீங்க சொல்லி போட்டு கேட்பீங்க? சொல்லுங்க. நீங்க மற்றபடி நிர்வாகிகள் எல்லாம் பார்த்து பேசுறது, நிர்வாகிகள் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதை பத்தி இவர் ஏதாவது சொல்றாரா? இந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன சஜஷன் கொடுத்தாங்க சொல்றாரு அவரு? எதுவும் இல்லை. ஸோ எல்லாம் பேருக்காக நடக்குது. அதிமுக பெரிய அளவுக்கு உருப்பெற்று மேலெழுப்பி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கட்சியில் உட்கட்சியிலே இப்ப ராஜேந்திர பாலாஜி, அவங்க மாஃபா பாண்டியராஜன், இவங்க சண்டை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. எல்லாமே பார்த்தேன். அதுதான் சொல்ல வரேன். அப்ப அது கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தானே அர்த்தம். கட்சியினுடைய கட்டுப்பாட்டுல இல்லை, எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தானே அர்த்தம்.